ஹாய் ஆல், திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் சஸ்திகா டிசைன்ஸ். இன்றைக்கி வந்து குரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் குட்டி பர்ச்சேஸ் பண்ணேன். என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்றதை கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீடிங் ஜிப் மேக்ஸிஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் வித் ஃபீடிங் ஜிப்போட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்ஸ் வந்து அவங்க ஷோ பண்ணி அதில் வீடியோ காலில் நான் வந்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஸோ தட் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட 100% எஃபோர்ட் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்த வாட்டி ரிப்பீட்டடாக அவங்க வந்து நம்மக்கிட்டேயே வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அவங்க அந்த ட்ரெஸ் போடும்போது எல்லோரும் பார்க்குறவங்க கேட்கும்போது இது வந்து இவங்கக்கிட்ட பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரெஃபரலில் தான் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் தைச்சி கொடுத்ததை பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, அப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. கலெக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருந்தது, டிஷ்யூ எல்லாமே இருந்தது. அது எல்லாமே பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாரீ செக்ஷனில் போயிட்டு கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பர்சனல் யூஸ்க்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலை. ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து நான் வந்து பல்காக ஆர்டர் வந்து ஃபேப்ரிக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வைக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு பிடிச்சது வந்து கிளைண்ட்டுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து அவங்க எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஒரு 10 பேர் அந்த மாதிரி ஒரு 5 பேர் கிளைண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கால் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் சூஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம பல்காக வாங்கி வைக்க முடியாது, வாங்கி வச்சா அது நமக்கு தான் லாஸு. ஸோ அதனால நான் அந்த மாதிரி பண்ணுவேன். பர்சனல் யூஸ்க்கு வாங்குறது வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது, ஏதாவது ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன். சாரீ செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சில கிளைண்ட்ஸ் காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் காட்டலை. ஸோ இது வந்து ஒருத்தவங்க மாம் அண்ட் டாட்டர் காம்போ கேட்டிருந்தாங்க வித் ஃபீடிங் ஜிப். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கோட பாபின் கேஸ் வாங்கியிருந்தேன். 10 கேஸ் 32 ருபீஸ்ன்னு இருந்தது, அதனால் அதை எடுத்துட்டேன். இது வந்து பைப்பிங் த்ரெட் ரொம்ப மெலிசாக இருந்தது, அதனால் வந்து இதுவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதுவும் 32 ருபீஸ் தான். பர்ஸ்னலாக ஏதாவது எனக்கு பிடிச்சிருந்தது, எங்கே சோர்ஸ் பண்ண போகிறேனோ அந்த இடத்துல ஏதாவது எனக்கு தேவையான பொருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா அதுக்காக திரும்ப இன்னொரு வாட்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் 5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன் மாம் அண்ட் டாட்டர் காம்போக்கு. அதுக்கப்புறம் சாஃப்ட் காட்டன் தான் எடுத்திருக்கேன், நல்லா சாஃப்டாக இருந்தது. இது வந்து மேக்ஸி ரெகுலர் வியர் எங்கன்னா வந்து ட்ரிப் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் தான், சாஃப்ட் காட்டனு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.